மெசேஜ் உள்ள ஒரு கண்டென்ட்டை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்க்கணும். எப்போவுமே டெக்னிக்கல் மெசேஜ் கொடுத்தா யாரும் அக்செப்ட் பண்ணுறது நம்ம யோசிப்பாங்க. இந்த இடத்துல அவர் என்டர்டெயின்மெண்ட் கலந்து எல்லா விதத்தில் எல்லா மசாலாவும் கலந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம நிறுத்தி கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோயின் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ப்ளஸ் ஹீரோ ஃப்ரெஷராக இருந்தால் கூட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்க பார்த்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதோட அவருக்கு நடிகராக ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னு நாங்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக பண்ணியிருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸுமே அவங்க டெக்னிக்கலாக நம்மளோட டிசைன்ஸில் ஆரம்பிச்சு லைக் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் ரொம்ப நம்ம மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுக்கு தேங்க்யூ. பேசுங்க யாராவது. மாலை வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் நீமாரே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு டுடே, பிகாஸ் நீங்கள் தான் மூவி பார்த்தீங்க ஆல்ரெடி. நாங்கள் யோசிக்கிறேன் முன்னாடி நாங்கள் 21st மக்கள் கூட எல்லோரும் கூட உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் எல்லோரும் கூட பார்க்கணும்னா எனக்கு வந்து சந்தோஷம் ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம்னா எல்லாரும் இது பார்க்கணும். பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் விஷன் இருக்கு, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் விஷுவல் ட்ரீட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம். இது சூப்பராக வந்திருக்கு. அண்ட் எடிட்டர் ராமர் சார் ஹேஸ் பேஸ்ட் த ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல்லி. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு என்னுடைய டீமுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இது பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க்யூ. நன்றி. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த டேரக்டருக்காக இந்த படத்தில் எவ்வளோ நம்ம விஷயத்தை வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கோம். இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் பண்ணுமோ கூட நம்ம நீங்கள் சொல்லி பாருங்கள். ரீச் பண்ணி மக்கள்கிட்ட வந்து மக்களும் இந்த படத்துக்கு நல்லா ஆதரவு கேட்குறாங்க. நன்றி. பேசுங்க. வணக்கம். என்னோடய பேர் வந்து சிக்கல் ராஜேஷ். என்னோடய 2வது படம் இறைவின் விழிகள். ஃபஸ்ட்டு பட்டம்னு ஒரு லோ பட்ஜெட் படம் பண்ணேன். கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக ஜெனிஷ் அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தாண்டி நம்ம ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு விட்டுருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் பயங்கர பேக் போனாக இருக்காரு. இந்த படத்தில் நான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறத நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வருது அவ்வளோதான். இந்த படம் வந்து மக்களை நீங்கள் வந்து 4 அதாவது 21 நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு. எங்களை மாரி ஆட்களுக்கும் சில ஆதரவு தயவுசெய்து கொடுங்க. சிக்கல் ராஜேஷ் ஆமாம், ஊர் பேர் அது. ஆமாம், சிக்கல் ஊர் பேர். சிக்கல் வச்சுக்கிறீங்க. சவுக்கு சங்கரை தெளிவா அடிக்கிறீங்களா? என்ன காரணம்? சவுக்கு சங்கரை நம்ம தெளிவா அடிக்கல. வந்து எல்லாருக்குமே தெரியும். போட்டிங்கனாவே நீங்க சொல்றீங்க, சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா அவர் தான் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி கிளீனா காட்டுறீங்க. அந்த ஸ்கூல் மேட்டரே எடுத்துன்னு வர்றீங்க. ஸ்கூல் மேட்டரே வந்து கோர்ட்ல இருக்கு, யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெரிய திரைப்படத்துல பேசிருக்கீங்க. எப்படி இது நாங்க புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், அது அந்த ஸ்கூல்ல தான் பேசுறேன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அந்த ஸ்கூல்ல நான் பேசுறேன். யூடியூப் பார்க்கும்போது ஒரு நக்கீரன் வீடியோ ஓடினு இருக்கு. வீடியோ பாக்குறோம். அதே மேட்டர் ஆக்சுவலி தம்ப்லைன் நம்ம வைக்கும்போது அது அதுதான் சார். அந்த ஸ்கூல்ல தான் நம்ம பேசுறோம் கிடையாது. அந்த ஸ்கூல்ல மட்டுமே பிரச்சனைகள் நடக்கிறது. இங்க நடக்கிற நிறைய ஸ்கூல்ல அந்த பிரச்சனைகள் நடக்குது. அது மாதிரி சவுக்கு சங்கர்னு நம்ம வைக்கல. இது சரக்கு சந்தர் தான் அது பேரு. சவுக்கு சங்கர் கிடையாது. சரக்கு சந்தர்ங்கிற பேர்ல தான் அவர் டிராவல் பண்றாரு, அந்த கேரக்டர் டிராவல் பண்றாரு. பட் அந்த ஸ்கூல் கிடையாது. நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை ஏதோ ஒரு ஸ்கூல்ல நடக்கிறதா நம்ம கற்பனையை தான் வந்து வச்சிருக்கோம். இல்ல அவரையும் சரக்கு எடுத்து தான் பேசுறாரு, கஞ்சா எடுத்து தான் பேசுறாரு, யூடியூப்ல பேசுறாங்கல்ல. அதனாலதான் நீங்க சரக்கு சங்கர் வச்சுக்கீங்களா? சரக்கு சந்தர்னு வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கிற கேள்விதான். நம்ம சவுக்கு சங்கர்னே வச்சிருந்து பண்ணோம்னாக்கா ஏன் சவுக்கு சங்கரை நேரடியா நீங்க பாதிக்கிறீங்களா தாக்குறீங்களான்னு கேட்பீங்கிறதுனால ஒரு சரக்கு பிரிண்ட்ல சேர்த்து சங்கரை போட்டு விட்டாச்சு. வரணும். சிக்கல் ராஜேஷ் இல்லையா? ஆமா. பெண்கள் வந்து எப்பவுமே வந்து தன்னிச்சையா சொல்லுவாங்க ஆடை எங்கள் உரிமைன்னு. நீங்க வந்து சீன் சொல்றீங்க, என்ன ஆடை எதுன்றீங்க? பெண்கள் எதிர்ப்பு வரும். இல்ல அது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இங்க ரீல்ஸ் போடுறவங்க, இந்த ரீல்ஸால முகத்தால அழியிறவங்க, தப்பான வீடியோ போடுறவங்க. ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. என்னடி இது ட்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்.
அது சீரழிவு தானே, சமுதாய சீரழிவு தானே. ஆடைங்கிறது சமுதாய சீரழிவு தான். அதை நம்ம அழுத்தமா ஒரு காட்சியில நம்ம பதிவு பண்ணணும், பதிவு பண்ணிருக்கோம். அதே மாதிரி தாலி இதெல்லாம் இல்லாத வாழ்க்கையாண்டு ஒரு பாட்டில் வருது. ஆமா, தாலி மெட்டி இல்லாம லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு நிறைய இருக்குல்ல, லிவிங் டுகெதர்ல நாங்க வாழ்றோம், லிவிங் டுகெதர்ல வாழ்றோம்னு சொல்லி அது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அதை பதிவு பண்ணிருக்கோம். இல்ல அப்படிலாம் கிடையாது. இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம், காதால கேட்டிருக்கோம், நிறைய மனசுல குமுறல் இருக்குது. அந்த குமுறலோட பிரதிபலிப்பு தான் இருக்கு. இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆமா வைரல் ஸ்டார் சார். அது மாதிரி ஹீரோ நல்லாவே இருக்கிறாரு, நல்லா பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல அவர் ஹீரோவா, நீங்க ஹீரோவா? அவர் அவ்வளவு நேரம் நடிச்சது கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது சார். வில்லனாக்கிடுறீங்க. ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் தான் சார் ஹீரோ. நீங்க பாத்துருப்பீங்க, ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட்ல யாரு டிராவல் பண்றாங்களோ ஒரு நானா இருக்கலாம், இல்ல அவரா இருக்கலாம். இவர் அந்த கேரக்டருக்கு போட்டோம்னா ஒரு தாங்க மாட்டாங்கிறதுனால தான் அந்த கேரக்டர் இவர் பண்ண சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர் பண்ணேன். ஏதோ ஒருத்தர் சார், ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ மனசுல தோணுச்சுன்னா போதாது. அது பார்த்தாங்கன்னா தோணுட்டுமே. நம்ம செய்த தப்புங்கிறது தோணாவே நமக்கு ஜெயிச்சது மாதிரி தானே. அதுக்கான முயற்சி தான் இது. ஆல்மோஸ்ட் இந்த வீக்கில் 10 மூவிஸ் வருது. நமக்கு ஒரு அரௌண்ட் 100 தேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்னத்தை பார்த்து இந்த படத்தை இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட், ஒரு சொசைட்டி பேஸ்ட் ஒரு கண்டென்ட், ஒரு ஜாலியான விஷயம் எல்லாமே கலக்கலாக இருந்ததுனால கண்டிப்பாக மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையோட. படத்துல ரிவ்யூ பண்றதுலாம் போட்டிருக்கீங்க, நீங்க உங்க படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு வேணும் உங்களுக்கு. ஆமா, அவங்க ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயங்கள் தான் வெளியே வரும்ன்றது தான் நம்பிக்கை சார். இப்போ சோசியல் மீடியால ஒரு மூவி வந்து ப்ரமோஷனுக்கு டிக்கெட்டா கவுண்டிங் ஆகுடா. சோஷியல் மீடியாவால் அப்ப இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டனால கேட்குறேன், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா ரிவ்யூஸ் பண்றாங்க. இதனால டிக்கெட் வந்து கவுண்டிங் ஆகுதா, மக்கள் ஆடியன்ஸ் வராங்களா? டெஃபினட்டா. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறது மாதிரி இப்போ நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஐடியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஜென்ரலாக யூடியூப்ல இன்ஸ்டாலேயோ அந்த ரீல்ஸோட ஒரு 30 செகண்ட்ஸ் கன்னட பார்த்துட்டு ஒரு ஸ்டிமுலேட் ஆகிறாங்க போகலாம் அப்படின்னு. டெஃபினட்டாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்ம கிட்ட படத்தை வந்து ரிவ்யூ பண்றாங்க, அது வந்து நீங்க பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்காது வேற விஷயம். அவங்களால வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்களா? யாரால தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க? கண்டென்ட்டால தான். கண்டென்ட் அவங்க கரெக்டாக சொல்றாங்களா? இன்ஃப்ளூயன்சர் எஸ், மோஸ்ட்லி நடந்துருக்காது. சில இடங்கள் சிலரை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எங்களுக்கு அதான் நடந்துருக்கு. கரெக்டாக இருந்துச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மேடம் நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்லை பார்க்கல. இல்லை டேரக்டர்கிட்ட அந்த அஸ்மிதா பாட்டை பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வைக்கலன்னு சண்டை போட்டீங்களா? இல்லை ஒன்றுமே இல்லை. பிகாஸ் எனக்கும் நல்ல சாங் இருக்குது இது படத்தில். ஸோ நாங்கள் 21க்கு மக்கள் கூட எல்லாரும் கூட உட்காந்துட்டு நாங்கள் பார்த்தோம். அப்போது எனக்கு ஒரு மக்கள் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. சார், அவ்வளோ பெரிய போல்டான ஒரு பொண்ணு யூடியூப்ஸில் வந்து இவங்களாம் பேசுகிறாங்க. அந்த போல்டான பொண்ணு வந்து காமிக்கும் போது ஒரு சீனில் வந்து இதை வந்து சாப்பிட்றாங்க. அந்த சீன் நான் சொல்லலை, அது வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா? ஏன்னா இவ்வளோ பேர் போல்டான விஷயம் சின்ன விஷயமா இருந்தா இல்ல சார், இங்க எல்லாருமே சென்சிட்டிவ் தானே. இங்க எல்லாருமே சென்சிட்டிவ் தான். அந்த பொண்ணு அப்படி இல்லை, போல்டான எவ்வளவு பெரிய போல்டான ஆளா இருந்தாலும் இங்க நடந்திருக்குல்ல, சென்சிட்டிவா ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற விஷயம் தானே எல்லாமே. இங்க லைஃப்ல எல்லாமே ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற விஷயம் தான். அந்த முடிவு அந்த அவனை என்ன பண்ணுச்சு, அவன் என்ன பண்றான் அந்த முடிவாளங்கிறது தான் அது கொண்டு போயிருக்கும். அந்த ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல அவன் எடுத்த முடிவால இவனோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவன் எப்படி கொண்டு போறான், அவனுக்கு எப்படி ட்ரிகர் ஆகுதுங்கிறது தான். அதுக்காக தான் அது நம்ம இரவின் விழிகள்னு டைட்டில் எதனால அந்த டைட்டில்? இல்லை சார், இரவின் விழிகள் நைட்டில் வந்து மோஸ்ட்லி யாருமே தூங்குறது இல்லை சார். ரீல்ஸ் முகத்தால் மேக்ஸிமம், அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை, ரீல்ஸ் முகத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸை ஸ்பெண்ட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. தூங்குறது நல்லதுக்கு யாரும் முடிக்கிறத விட கெட்டதுக்கு தான் அதிகமாக முடிக்கிறாங்க. அதனால இரவின் விழிகள்னு சொல்லி டைட்டில் நம்ம மண்டைக்கு மேலே ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் உட்காந்து பார்ட் 2 லீடா? ஆமாம் சார், ஆமாம் சார். அது வந்து கருப்பண்ண சாமி. நன்றி சார். ஓகே.